எனக்கு எதாவது மாற்றம் வராதான்னு நான் காலங்காலமாக ஏங்குற ஒருத்தர்ல நானும் ஒருத்தன். இப்போ அண்ணன் வந்த உடனே அண்ணன்கிட்ட சொன்னேன், "அண்ணா உங்களுக்கு அந்த சீட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் கூட இருப்பேனான்னேன்." அதே மாதிரி அண்ணனும் என்னை இன்வைட் பண்ணாங்க. அன்னைக்கு சீட்டு கிடைச்ச அன்னையிலேருந்து அண்ணன் கூடவே தான் நான் இருக்கேன். நாங்கள் ஒவ்வொரு இடமும் நாங்கள் பிரச்சாரம் போகும்போது அங்கே வரவேற்பை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ம், ம், ம். எங்ககிட்ட பணம் கிடையாது, எதுவும் கிடையாது. உண்மை நேர்மையை மட்டும் நம்பி நாங்கள் போனோம், களத்துக்கு போனோம். ஒவ்வொருத்தரும் வரவேற்பை பார்த்தா பிரமிச்சு போயிடுவோம். அந்த குழந்தைங்களா இருக்கட்டும், அந்த பெரியவங்களா இருக்கட்டும், மாடியிலேருந்து பூ கொட்டுவாங்க. இதெல்லாம் நாங்கள் எந்த காசு செலவு பண்ணல. ஆலம் கலக்கிறதா இருக்கட்டும், பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பிரமிச்சு போயிட்டோம். ஏன்னா எங்ககிட்ட காசு இல்லை. நாங்கள் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறவங்க கிடையாது. மக்கள் இயல்பாகவே தானாக வந்து அதை செஞ்சு எங்களை வரவேற்கும்பொழுது வெற்றி நிச்சயன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். களத்தில் போய் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதை. சரி. நிறைய பேர் இந்த எதிர்க்கட்சியில இருந்தெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் தற்கூறீங்க, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் இவ்வளோ தோக்க போகிறீங்க, நிற்கிறவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், களத்தை பார்த்தவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சைலண்ட்டாகவே நாங்கள் இது வரைக்கும் பண்ண பிரச்சாரத்தில், அண்ணன் பண்ண பிரச்சாரத்தில் இது வரைக்கும் நாங்கள் டிஎம்கே எதிர்த்து பேசுனதில்லை, ஏடிஎம்கே நாங்கள் எதிர்த்து பேசுனதில்லை. நாங்கள் வந்தால் என்ன பண்ண போகிறோம், தளபதி வந்தால் என்ன பண்ண போகிறாரு, நாங்கள் நல்ல அரசியல் பண்ண போகிறோம், நேர்மையான அரசியல் பண்ண போகிறோம், இதை மட்டுமே சொல்லி நாங்கள் பேசணும். மக்கள் அதுக்கான கொடுத்தாங்க, அதுக்கான வரவேற்பு கொடுத்தாங்க. 1,10,000 ஓட்டு, 2,05,000 ஓட்டு விழுந்ததுன்னா அதில் 1,10,000 ஓட்டு வாங்குறோன்னா, அதுவும் புதுசாக வந்து 2-3 வருஷத்துலேயே புதுசாக வந்து 1,10,000 ஓட்டு வாங்குறோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அதில் 54,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட கட்சிகளான டிஎம்கேவாக இருக்கட்டும், டி ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கே ஆதரவு பெற்ற சிபிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரையும் வீழ்த்தி இந்த அளவுக்கு அண்ணன் வெற்றி பெற்றிருக்காருன்னா தளபதி விஜய் அவர்களுக்கும் அண்ணனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது, அண்ணன் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்துருப்பீங்க என்னென்ன பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு பார்ப்பீங்க. 717 கடைகளை மூடினதாக இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் மென்மேலும் தொடரும். நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். நன்றி, வணக்கம்.